ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பிரம்மாண்டமாக பீகார் நடந்த பேரணி மற்றும் அங்கே நடந்த எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார், ராகுல் பங்கேற்றார். அதே மாதிரி ஆர்ஜேடியிலேருந்து லாலு பிரசாத்துடைய மகன் பங்கேற்றார். லாலு பிரசாத் யாதவ் பங்கேற்கல, ஏன்னா அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் ஏற்கனவே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இன்னும் பல விஷயங்கள், விவகாரங்கள் இருக்குது. அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவர் பங்கேற்கலை, அவருடைய மகன் பங்கேற்றிருக்காரு. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஓட்டு திருடர்களுக்கு எதிராக நடந்த பெரிய பேரணி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்கு பீகார் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். பீகார் எலெக்ஷனை ஒட்டி அங்கே பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. அதை ஒட்டி தான் கடந்த மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓட்டு திருடர்கள் ஒட்டு மொத்தமாக 65 லட்சம் பேரை, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1000 2000 கிடையாது, 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 62 லட்சம் வாக்காளர்கள். ஒரு மாநிலத்தினுடைய பாப்புலேஷனே, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடி அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு கரண்ட்டில் எடுக்கலை, இன்னும் 8 கோடி இருக்கும், இல்லை 7.5 கோடி வச்சுங்களேன். இதில் அது 7.5 கோடியில் எவ்வளோ வாக்காளர்கள் இருப்பாங்க? இப்போ பகுதி பெண்கள் இருப்பாங்க, 55-45 அப்படின்னு வச்சா கூட ஒரு 3 கோடி 3.5 கோடி பெண் குழந்தைகள்லேருந்து பெண்கள் ஒரு 3.5 கோடியும், ஒரு 7 கோடின்னு வச்சிங்கன்னா 3.5 கோடி 360 பெண்கள் இருப்பாங்க, 3.5 கோடி ஆண்கள் இருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மிக வயதானவர்கள்லாம் கழிச்சிங்கன்னா ஒரு 2 கோடி பேரை கழிச்சிருக்கு மொத்தம். அப்போ மீதி 5 கோடி பேர் தான். 5 கோடி பேரில் பார்த்தீங்க அப்படின்னா 65 லட்சம் பேரை தூக்கியிருக்காங்க, வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கியிருக்காங்க. செத்துட்டாங்கன்னா அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, இல்லை பல்வேறு செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ராகுல் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி வாக்காளர்லேருந்து பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்களெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு டெல்லிக்கு அழைத்து அவர்களோட செத்தவங்களோடலாம் உட்காந்து நான் பாருங்கள் டீ சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டாரு. நம்ம சேனலில் கூட வீடியோவோட போட்டோம். ஸோ இப்படிலாம் நடந்தது. இதை தொடர்ந்து இந்த வாக்கு திருடர்களை எதிர்த்து, ஏன்னா இது அதாவது அரசியல் என்பது மல்டி குரோர் பிஸ்னஸ். இப்போ தமிழ்நாடுடைய நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய வருடாந்திர பட்ஜெட் எவ்வளோன்னா 4.5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 440 438 வருது. அடுத்த வருஷம் 4.5 ஆயிரும். ஸோ 4.5 லட்சம் கோடியில் நடத்தக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளில் 15% கமிஷன் வச்சாலே என்னாச்சு? 10% வைங்க, 45,000 கோடி அசால்ட்டாக கிடைக்கும். ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேட்டை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னா, குஜராத்துக்காரனுக்கு எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டு போயிடுவாங்க, லீஸுக்கு விட்டு போயிடுவாங்க. இப்படி தான் முந்திரா போர்ட்டை ஏக்கர் 1 ரூபாய்க்கு விட்டாங்க, சென்ட் 1 ரூபாய்க்கு. அப்போ ஏக்கர் வெறும் 100 ரூபாய்க்கு 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு அப்படியே அதானி கொடுத்தாங்க. இப்போ அது அதானி போர்ட்டாகி போச்சு. 1000 ஏக்கர் 500 ஏக்கர் 1500 ஏக்கர் அப்படின்றது அப்படியே அந்த போர்ட்டோட அது எல்லாமே ரெடி பண்ணதோடு அப்படி நாளைக்கு கப்பல் வரலாம் போகலான்ற ரேஞ்சில் இருந்ததை அப்படி கொடுத்தாங்களே. இது மாதிரி மாநிலங்களை கபலீகரம் செய்து கோடி மீடியாவை உருவாக்கி அவர்களுக்கு விளம்பரத்தை கொடுத்து, யூடியூப்காரன் அவன் எல்லாத்துக்கும் காசை கொடுத்து, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஆட்டையை போட்டுட்டு, அதுக்கு எந்தெந்த வழி இருக்கோ எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டாங்க, அவர்களுடைய ஆட்களை எலெக்ஷன் கமிஷனராக போட்டாங்க. எல்லாம் போட்டு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கான் உயிரோடு இருக்கவனை. அதுக்கப்புறம் குருட்டு வாக்காளர்களை சேர்த்துருக்கான். ஒரு வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது பாலடைஞ்ச வீடு, 20 வருஷமாக மனுஷனே அந்த பக்கம் போகாத வீடு பீகாரில். அதில் பார்த்தா 85 பேர் குடியிருக்கான்றான். அப்புறம் மீடியாலாம் போய், இந்தியா டுடே போன்ற மீடியாக்கள்லாம் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டில் மனித நடமாட்டம் இருந்து 20 வருஷம் ஆகுதுன்றான். அந்த வீட்டில் எப்படி 85 பேர் இருந்தானே, 85 பேருக்கு ஒரே வீட்டில் போட்டு கொடுத்துருக்கான். எலெக்ஷன் மானங்கெட்ட எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, 0 அப்படின்ற அப்படின்ற டோர் நம்பரில், 0ன்ற டோர் நம்பரில் லட்சக்கணக்கான பேரை போடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா, அவரெல்லாம் ஏழைகள்லாம் சாலையோரம் குடியிருக்கிறாங்களாம், மேம்பாலத்துக்கு அடியில் குடியிருக்கிறாங்களாம். அதனால் அவர்களுக்கு 0ன்னு போட்டு விடுறது. எப்படிடா அது? மேம்பாலத்துக்கு கீழே இருக்கணும் ரேஷன் கார்டு கொடுத்துருவியா, அரிசி கொடுத்துருவியா, கேஸ் கொடுத்துருவியா, மண்ணெண்ணெய் கொடுத்துருவியா, என்ன கொடுத்துருவேன்? அப்போ இந்த திருடர்கள் ஓட்டு திருடர்கள் இந்த ஓட்டு திருடர்களை எதிர்த்து தான் இப்போ நாடு முழுவதும் ஒரு புரட்சி போல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்த ஓட்டு திருடர்கள் திடீர்கிறார்கள். அடுத்து இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுக்குள்ளே வருவாங்க. இப்போ பீகாரில் 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கேன். அதில் கண்மூடித்தனமாக மைனாரிட்டிகளையும், குறிப்பாக இந்த ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுறவங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு ஓட்டு போடுறவங்களையும், எதிர்க்கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு வாக்களிப்பவர்களையும் மட்டும் கணக்கு போட்டு தூக்கிடுறான். 65 லட்சம் பேர். இல்லைன்னா என்ன ஆகும்? அழகாக ஆட்சியில் அவன் உட்காந்துருவான். புரியுதா? ஏற்கனவே சீட்டிங் பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்போ தேடி பார்த்தா என்னென்னா, உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் இப்போ 3ஆம் முறையாக ஜெயித்தது கூட சீட்டிங் தான்.
இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் மோடி எம்பி சீட்டில் ஜெயித்ததே சீட்டிங் தான் அப்படின்றது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து பீகாரில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது. அதுவும் திரு மு க ஸ்டாலின் வேறு பங்கேற்றிருக்காரு. அவர் வந்து ராகுலை இப்போ சால்வை போட்டு வர எடுத்து தமிழ் புத்தகங்களை கொடுத்தாரு. அதே மாதிரி லாலுவோடைய பையனுக்கும் அவருக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து சால்வையை போட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாலுவின் மகனும் ராகுலும் அண்ணன் தம்பி மாதிரியே இவர் ராகுல் கார் ஓட்ட அதில் வந்து அவருடைய லாலுவோட பையன் போகிறாரு. அப்படிங்கும்போது என்னென்னா, இவர்கள் 2 பேரும் கூட்டணி அரசியலுக்காகலாம் கிடையாது. உண்மையாலேயே ஒரு சகோதரத்துவத்தோடு சகோதரர்களாக அண்ணன் வண்டி ஓட்டுறதுக்கு தம்பி உட்காந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற காட்சியை நான் பார்த்தேன். நான் உண்மையிலே புலங்காயிடம் அடைஞ்சிட்டேன். இந்த எதிர்க்கட்சி கூட்டணி அப்படின்றது நாங்கள்லாம் ஒரு சகோதரர்களாக ஒரு அன்பான, இன்றைக்கி வேறு மாநிலத்தில் இருக்கலாம், நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம், யார் வேணாலும் எங்கேருந்து வந்திருக்கலாம், நாங்களெல்லாம் ஒரு சகோதரராக செயல்பட்டு இந்த ஓட்டு திருடர்களை, வாக்கு திருடர்களை விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே ஒன்று கூட்டியிருக்கோம். நாங்கள் பயங்கரமான கூட்டம். ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வந்து சிம்பிளாக தான் இருந்தது. இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, மக்களிடையே மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ வந்து இந்த பேரணி மட்டும் இல்லாமல் மக்கள் புரிந்து கொண்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பீகார்லேருந்து அங்கேயே விழுந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து சவுத் இந்தியாவுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பெங்களூர், அதாவது கர்நாடகா போன்ற இடத்துக்கெலாம் வந்து பார்க்கும்போது இந்த மாநிலங்கள்லாம் எப்படா இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிது, நம்ம இன்னும் குப்பை பயலாகவே இருக்கோம், இங்கே போய் 10,000 12,000 ரூபாய்க்கு குடும்பத்தை விட்டு கேரளாவிலையும் கேரளாவிலையும் பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் தெலுங்கானாவில் உள்ள ஒரு ஹைதராபாத்லேயும் சரி ஆந்திராவில் நம்ம போய் வேலை பார்த்துட்ருக்கோம். நம்ம மாநிலம் எப்போ இப்படி உருப்படும் அப்படின்ற ஒரு வெறி வந்து அந்த மக்களுக்கும் அந்த மாநில இளைஞர்களுக்கும் இருக்குது. ஆனால் ஓட்டு திருடர்கள் என்ன பண்ணுறான், ஓட்டை திருடி அவன் ஜெயிச்சிடுறான். அப்போ இவன் வெக்ஸ் ஆகிடுறான். என்னடா நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போடல, இந்த நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போடல, எப்படி இவங்க ஜெயிச்சு 2 பேரும் கூட்டணியாக வர்றாங்க அப்படின்றது புரியாத புதிராக இருந்துச்சு. அதுதான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு திருடர்களே ஓட்டு திருட்டு. இப்போ ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டு மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கு. ராகுல் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கும்போது மக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பயே நினச்சோம், போன முறையே வந்து நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்க முடியாது, லாலு உடைய கட்சிக்கு தானே, ஆர்ஜேடிக்கு தானே நம்ம ஓட்டு போட்டோம், எப்படி ஜெயிச்சார்ன்ற நேரத்தில் இதை உடைத்திருக்கிறார்கள். ராகுல் வந்து அதை உடைத்து சின்னாபின்னமாக்கி இவர்களுடைய திருட்டு திட்டத்தை எல்லாமே வாக்கு திருட்டை அப்படி அம்பலப்படுத்தியதை தொடர்ந்து நாடு முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் இப்படி தான் ஜெயிச்சாங்களான்ற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி நோட்டா கீழே இருந்தவன் எப்படிடா அதிமுகவுக்கு மேலே வருவீங்க இன்னொரு கேள்வி நமக்கே எழுந்திருக்கும். நம்ம அதை பார்க்கல. எலெக்ஷன் வந்துச்சு, 40 இடத்தை அதிமுக கைப்பற்றுச்சு, அதோடு விட்டுட்டோம். ஆனால் உள்கூத்து என்னென்னா 11 இடங்களில் பாஜக அதிமுக விட அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் நோட்டாக்கில் கவுன்சிலரில் ஒரு ஓட்டு ஒத்த ஓட்டு பாஜகன்றது போன எலெக்ஷனில். இப்போ எப்பறம் எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினீங்கன்னா எல்லாமே சீட்டிங் தான், எல்லாமே திருட்டு ஓட்டு தான். அது வந்து மெஷின் டாப்பிங் மட்டும் இல்லாமல் அதிகாரியை வைத்து மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டை வைத்தே இவங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்ற இப்போ தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டிலே அடுத்த கட்டமாக இது தீவிரமடையும் இந்த விசாரணை. ஸோ அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இவர்களை எப்போ துரத்துறமோ அப்போ தான் இந்தியா உருப்படும்னு சொல்லி தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.